கிளேசம் அடைந்திடும் கால் மன புண்ணில் தடவி மன ஆறுதல் தந்திடுவார். வாழ்த்துவோம் மக்கள் தவனை ஜீவநாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடே நாம் பாடுவோம், நன்றியோடே நாம் பாடுவோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு அவருக்குள் மகிழ்ந்திரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சமீபத்திலே ஒரு பெரியவர் இறந்தபோது சொல்லப்பட்ட இரங்கல் உரையை செவிமடுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் குறிப்பாக அவர் கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டது. கடைசி காலத்தில் பக்கவாதம் வந்து கட்டிலில் இருந்ததாகவும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாகவே இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, அவருடன் இருந்தவர்கள் யாராவது தங்கள் வாழ்வை குறித்து முறுமுறுத்தால் அவர் அப்படி சொல்ல வேண்டாம், நாம் எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவருக்குள் சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும் என்று அவர்களுக்கும் புத்தி சொல்வாராம். இங்கே பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதிய போது அவர் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலிருந்து எழுதவில்லை. அவர் சிறைச்சாலையில் இருந்தே இதை எழுதினார். சிறைச்சாலையில் இருந்து எழுதும் ஒருவர் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று எப்படி எழுத முடியும் என்று நாம் எண்ணலாம். ஆனால் உண்மையாகவே ஒருவர் கர்த்தருக்குள் இருந்தால் அவரால் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாகவே சந்தோஷமாக இருக்க முடியும். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நமது தேவைகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலே ஏறெடுக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமது இருதயத்தையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். கவலையோடு இராதபடிக்கு தேவ சமாதானம் எங்களை ஆட்கொள்ளும். ஒருவன் சமாதானத்தோடு இருந்தால் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க முடியும் அல்லவா? அடுத்து மனரம்மியமான வாழ்வு, அதாவது நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்கிறார் பவுல். இந்த நிலை கூட சந்தோஷமாக இருப்பதற்கு தேவையான ஒன்றுதான். வாழ்வில் நமக்கு திருப்தி இல்லை என்றால் நம் சந்தோஷத்தை இழந்து விடுவோம். திருப்தியுள்ள மனமே சந்தோஷமான வாழ்வின் ரகசியம் என்றால் அது பொய்யல்ல. சிலர் எந்நேரமும் தங்கள் வாழ்வை குறித்து முறுமுறுப்புடனும் துக்கிப்புடனும் திருப்தி இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள். நாம் எல்லா நிலையிலும் மனோரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டால் எப்போதும் சந்தோஷமாய் வாழலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான். நீதிமொழிகள் 19:23. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நாங்கள் எப்போதும் மனரம்யமாகவும் கர்த்தருக்குள் சந்தோஷமுள்ளவர்களாகவும் வாழ்ந்திருக்க தூய ஆவியானவர் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன்.